ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரணவ் கார்ஸ். நான் உங்கள் ராஜ்குமார். ஸோ ஆஃப் லேட் ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்தாக நிறைய பேரோட மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு மூன்றெழுத்து சொல் ஜிஎஸ்டி. நிறைய ப்ராடக்ட்ஸுக்கு ஜிஎஸ்டி கம்மி பண்ணியிருக்காங்க. அதுதான் ஒரு டாபிக். அதில் நம்ம ரிலேட்டட் ப்ராடக்ட் கார்ஸை பற்றி பேசுவோம். ஸோ இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி, ஜிஎஸ்டி அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் காமன் மேனுக்கு பெனிஃபிஷியலாக வரணும் அப்படின்றதுக்காக கம்மி பண்ணியிருக்காங்க. பட் அந்த மாதிரி ஒரு டேக்ஸ் கம்மி பண்ணும்போது எல்லாமே மிக விரைவில் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த கம்மி பண்ணப்பட்ட பொருள்களோட விலையை வந்து அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது தான் ஒரு நாமா இருக்குது. ஸோ நிச்சயமாக இந்த வாட்டியும் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்றது தான் எல்லோரோட விஷயம். பட் இந்த கார்ஸை பற்றி பேசும்போது ஜென்ரலாகவே இந்த நியூ கார் கம்பெனிஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜனவரியில் ப்ரைஸஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுன்றது ஒரு நாமாவும் வச்சுருக்காங்க. ஏன்னா டிசம்பரில் அப்போ தான் கொஞ்சம் சேல்ஸ் ரொம்ப ட்ராப் ஆகாதுன்றதும் ஒரு டாக்டிக். ஸோ நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ராப் ஆகக்கூடிய ப்ரைஸஸ் ஜனவரியில் கம்பெனிஸ் திருப்பியும் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ஜிஎஸ்டியில் கம்மி பண்ணப்பட்ட அமௌண்ட்டை கம்பெனிஸ் தான் அதனால் லாபம் அடைய போகிறாங்கன்றது தான் ஒரு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஸோ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி 2O அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு, ஆனால் செப்டம்பர் 22 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 40 டேஸ் கேப் எடுத்துக்கிட்டதுனால அதுக்கு காரணம் நவராத்திரி செலிப்ரேஷன்ஸை சேர்த்து ஆறு தீபாவளி கிஃப்ட் அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக கூட இருக்கலாம். பட் இந்த 40 டேஸ் கேப்பில் ஒரு ஸ்டாக்னன்ட் சுச்சுவேஷன் தான் வந்திருக்கு. நிறைய பையர்ஸ் அவங்களோட நியூ கார் பையிங் ப்ரொபோசலை பெண்டிங் வச்சுருக்காங்க. ஆப்வியஸ்லி ரேட்டு கம்மியாகுதுன்னு போது எல்லாருமே வெயிட் பண்ணி தான் வாங்க போகிறாங்க. ஸோ இது ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஸோ இன்னொரு விஷயம், இதையே வேறு விதமாக பண்ணியிருக்கலாமேன்றதும் ஒரு தாட் இருக்குது நிறைய பேருக்கு, எனக்கும் தான். இந்த ஆவரேஜாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 25 lakhs கார்ஸ் நியூ கார் சேல் ஆகுது. ஸோ ஆவரேஜ் எடுத்திங்கன்னா மாதத்துக்கு 2 லட்சம் கார் சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு 3 மாதம் இந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸ் இருக்க போகுதுன்னு வச்சுருந்தா கூட இந்த 3 மாதத்தில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் கார்ஸ் விற்க போகுதுன்னா இந்த பெனிஃபிட் அடைய போகிறது அந்த 6 லட்சம் 7 லட்சம் பையர்ஸ் மட்டும்தான். ஸோ இதையே இன்னும் வைட் ரேஞ்ச் ஆஃப் மக்கள் ரீச் ஆகிற மாதிரி இருந்திருக்கணும். ஏன்னா இந்த ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு அகேன்ஸ்டாக, ஏன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணணுன்றது தான் எல்லாரோடைய ஒரு விஷயமும் இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டெப் எடுத்து ப்ரைஸஸ் கம்மியாகும் போது நிறைய பேர் ப்ரைவேட் மொபிலிட்டி தான் நாடி போகிற மாதிரி இருக்கும். இதனால் டிராஃபிக் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள், ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் கன்ஜெஷன் அதிகமாக இருக்குது. அண்டு இன்னொரு விஷயம், பொல்யூஷன். ஏன்னா டெல்லியிலலாம் பொல்யூஷனை காரணம் காட்டி தான் இந்த பழைய வண்டிகளெல்லாம் பேன் பண்ணுறது, அவங்களுக்கு பெட்ரோல் டீசல் போட மாட்டேன்னு சொன்னது, இந்த மாதிரிலாம் நிறைய இஷ்யூஸ் நடந்தது. ஸோ இதையே ஒரு வேளை அந்த ஓல்டு வெஹிக்கிள்ஸை நீங்கள் சரண்டர் பண்ணிவிட்டு புது வண்டி எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட்டை கொடுத்துருந்தா கூட இன்னும் நிறைய பேர் அதை பெனிஃபிட் ஆகிருப்பாங்க. அதை விட ரொம்ப முக்கியமாக நம்மலாம் கொடுக்குற இந்த டோல், எவ்ரி ஹைவேல போகும்போதும் நிறைய அதிகளவு டோல் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. மேபி இந்த ஒரு ஜிஎஸ்டி குறைக்கிறதுக்கு பதிலாக இந்த டோலையே எடுத்துகிட்டு இருந்தால் கூட இன்னும் நிறைய பேர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூசர்ஸ், லட்சக்கணக்கான வெஹிக்கிள் யூசர்ஸ் கூட அது பெனிஃபிட்டாக இருந்திருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் இந்த ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடில் அந்த டைமில் புது வண்டி வாங்கக்கூடிய பையர்ஸ்க்கு மட்டுமே இது ரீச் ஆக போகிறதுன்றது தான். பட் எனிவே, காமன் மேனுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடந்ததுன்னா சந்தோஷம் தான். ஸோ நிச்சயமாக இதனால் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்பி இந்த எடிஷனை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ பிரணவ் கார்ஸை பொறுத்தவரையும் எந்த சேஞ்சஸும் நம்மளை அஃபெக்ட் பண்ணாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம முடிஞ்ச வரைக்கும் செல்லர்ஸ் கிட்ட பேசி நல்ல ப்ரைஸிங் தான் கொடுத்துட்டுருக்குறோம். ஸோ இந்த எடிஷனில் கார்களும் உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இந்த எடிஷனில் இருக்கிற கார்ஸை பார்த்துரும். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு எடிஷனில் நம்ம ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் கார் கிராவியர் டீல் கார், ஒயிட் கலர் எஸ்யூவி 2022 ஸ்கோடா குஷாக், பெட்ரோல் 1 லிட்டர் டிஎஸ்ஐ மேனுவல் டிரான்ஸ்மிஷன், சிங்கிள் ஓனர் கார் வித் ஆல் ஃபியூச்சர்ஸ். சன்ரூஃப் மட்டும் இருக்காது. dual airbags, alloys, ABS, touch screen infotainment with reverse camera, ஸ்டீரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல்ஸ். 40,000 kilometers, recently serviced car. 2022 Skoda Kushaq at just 8,99,999. Grab your deal at Pranav Cars. ஃபஸ்ட் டைம் பையர்ஸ்க்கான ஒரு ஃபேவரட் கார் ஹோண்டா பிரையோ. ஹோண்டாவோட டெக்னாலஜி, ஸ்மூத் அண்டு 1.2 லிட்டர் பவர்ட் கார். ஸோ நல்ல காம்பேக்ட் அண்டு பவர்ஃபுல் கார், ஈஸி டு டிரைவ். நிறைய ஃபீமேல் டிரைவர்ஸோட ஒரு ஃபேவரட் கார்னு சொல்லலாம். 2013 சிங்கிள் ஓனர், 60,000 kilometers ரன் ஆயிருக்கு. வித் பீச் இன்டீரியர்ஸ், ஏசி, பவர் ஸ்டேரிங், ஆல் டோர்ஸ் பவர் விண்டோஸ், சென்ட்ரல் லாக்கிங், ஒரிஜினல் கம்பெனி மியூசிக் சிஸ்டம்.
இந்த மாதிரி ஃபீச்சர்ஸோட வரக்கூடிய கார். ஸோ அரௌண்ட் ஒரு 3 lakhs பட்ஜெட்டில் நல்ல ஒரு சிங்கிள் ஓனர் கார் பார்க்குறீங்கன்னா ஹோண்டா ப்ரையோ 2013 அர்பன் டைட்டானியம், ஈஸி டு மெயின்டைன், கைண்ட் ஆஃப் ஒரு கிரே கலர். 3,25,000 இஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கான செலிரியோ ஆட்டோமேட்டிக் 2017 சிங்கிள் ஓனர், மாருதியோட ப்ரூவன் கார், ஒயிட் கலர் செலிரியோ VXI AMT, single owner car with the safety of dual airbags, all doors, power windows, central locking, music system இந்த ஃபீச்சர்ஸோட சேர்ந்து dual airbags இருக்கு. ஸோ அரௌண்ட் ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் நல்ல சிங்கிள் ஓனர் காம்பேக்ட் கார் வித் AMT பார்க்குறீங்கன்னா செலிரியோ ஆட்டோமேட்டிக் 2017 3,99,000 is the price. Brezza diesel ZDI plus fully loaded car 2017 single owner, dual tone variant with blue and white color, additional seat covers, நல்ல ஒரு ஸ்பேஷியஸான அண்ட் நல்ல ஃபியூல் எஃபிஷியன்சி அண்ட் வெரி லெஸ் மெயின்டெனன்ஸ் கார். ஸோ எஸ்யூவியில் டீசல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வித் ட்ரபிள் ஃப்ரீ ரெக்கார்ட் கேட்டிங்கன்னா Brezza ZDI 2017 single owner, ZDI plus with climate control, AC, push button start, alloy wheels, touch screen music system with reverse camera. The features oda varakodiya car 7 lakhs and 50,000 is the expected price. Global NCAP rating la 5-star safety rating oda varakodiya or sturdy-ana car Tata Altroz 2023 XCZ plus variant, petrol 1.2 manual transmission with alloy wheels, dual airbags, ABS, touchscreen music system with reverse camera, steering la ungalku audio controls, cruise control. Verum 16,000 kilometers run ஆயிருக்கிற ஒரு brand new நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் dark blue color 2023 Tata Altroz single owner 7 lakhs is the expected price. So in addition one more low driven car 2023 Tata Tiago XCZ plus variant, and spacious and interiors irukkudiya car and sturdy ana car Tata Tiago 1.2 petrol manual transmission with dual airbags, ABS, alloy wheels, touch screen music system with reverse camera. The features எல்லாம் ரோடோட வந்திருக்கும். 13,000 kilometers 13,000 kilometers ஓடி இருக்கிற ஒரு brand new car 6,25,000 is the expected price. Grand i10 Asta petrol 1.2 liter fully loaded car. ஸோ அரௌண்ட் ஒரு 4 lakhs பட்ஜெட்டில் எல்லா ஃபீச்சர்ஸும் லோடடாக இருக்கிற கார் பார்க்குறீங்கன்னா 2017 Grand i10 Asta with dual airbags, alloy wheels, push button start, touch screen music system with reverse camera, air condition, petrol 1.2 liter manual transmission, Grand i10 proven car from Hyundai. நல்ல ஒரு ரிலையபிள் ப்ரூவன் கார், நல்ல ரீசேல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு கார், hatchback with rear AC vents, brand new tires, யூனிக்கான கலர் ஆரஞ்சு கலர் 2017 Grand i10 Asta at just 4,25,000.